பார்க்கணும். முதல்ல விசைனா உங்களுக்கு தெரியுமா? படிச்சதை கொஞ்சம் சொல்லுங்க. விசைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இழுத்தல் அல்லது தள்ளுதல். இழுத்தல் அல்லது தள்ளுதல் விசை எனப்படும். இழுத்தல் அல்லது தள்ளுதல் நாங்க விசைன்னு சொல்றோம். சரி, அப்ப இந்த விசை இழுத்தல் அல்லது தள்ளுதல், இந்த அப்ப விசைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? விசை மூலம் என்னென்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? விசை மூலம் என்னென்ன செய்யலாம்? இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை ஓய்வடைய செய்தல், இயங்கும் பொருளின் வேகத்தை மாற்றலாம், பொருளின் வடிவத்தை மாற்றலாம். சரி, இப்ப அது சரி. இப்ப நாங்க அந்த பாடத்தை ஒரு ரிவிஷன் செஞ்சுட்டு கேள்விகள் செய்ய போறோம். இன்னைக்கு கேள்வி செய்யறதுக்கு நீங்க ரெடியா? சரியா? படிச்ச பாடமா இருக்கும். பலர் கொஞ்சம் பேர் விளங்காத பாடம்னு சொன்னீங்க, அதனால நான் எடுத்திருக்கேன். சரி, இப்ப விசைய பார்க்க போறோம். முக்கியமான பாயிண்ட்ஸ்களை மார்க் பண்ணி கொண்டாண்டா சரி. அப்ப விசைக்கு எளிமையாக நாங்க சொல்றது, இந்த விசைக்கு எளிமையாக சொன்னா, எளிமையான எங்களை சிம்பிளா எங்களை பேச்சு வழக்குல நாங்க சொன்னா அதுக்கு சொல்ற இழுத்தல் அல்லது தள்ளுதல் விசை என எளிமையாக குறிப்பிடலாம். அதுக்கு அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யற வேலைகள், சரியா? அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யற வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா விசை தொடர்பாக பொருளை தூக்குதல். பாருங்க, இவர் ஒரு பொருளை தூக்குறார். மேசையை தள்ளுதல், கதவை திறத்தல் அல்லது மூடுதல், பந்தை அடித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடும் போது நாம் அப்பொருளின் விசையை பிரயோகிக்கிறோம். அப்ப இந்த காட்சிகள் எல்லாமே விசையை பிரயோகிக்கிற காட்சிகள், சரியா? இப்ப இந்த விசையை பிரயோகிக்கும் போது இந்த சுவரை தள்ளி அசைக்க முடியாது. ஒரு பஸ் வண்டிய, ஒரு லொரிய ஒரு மனுஷனால இயங்க செய்ய முடியாது. சும்மா நிக்கிற பஸ் ஒன்றை போய் நீங்க ரோட்ல போய் தள்ளி பாருங்க, அது போகாது, சரியா? பெரிய லொரி ஒன்றை தள்ளி பாருங்க, போக முடியாது. ஆனா நாங்க என்ன செய்யலாம்? சில சந்தர்ப்பங்கள்ல அவற்றையும் இயங்க செய்யலாம், சரியா? சில சந்தர்ப்பங்கள்ல அவற்றை இயங்கவும் செய்யலாம். அப்ப நாங்க விசையை கொடுத்து சில சந்தர்ப்பங்கள்ல அசைய செய்யறோம். அதே போல இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல விசையை கொடுக்கும்போது எந்த மாற்றமும் ஏற்படாது. நான் சொன்னேன், இப்ப சுவரை பிடிச்சி நீங்க தள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல உள்ள சுவரை, அது எந்த மாற்றமும் ஏற்படாது. அதே போல உங்களோட பக்கத்துல உள்ள அந்த கதிரையை பிடிச்சி தள்ளினீங்கன்னு சொன்னா அது அசையும். ஆகவே உங்களுக்கு ஒன்று விளக்கம் ஒன்று வரும். விசையை பிரயோகிப்பதன் மூலமாக பொருட்களை அசைய செய்வதை போன்று சில சந்தர்ப்பங்களில் எந்தவித அசைவும் ஏற்படாமலும் இருக்கும். அப்ப விசையை பிரயோகிக்கிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொருள்கள் அசையும் என்று சொன்னால் அது பிழை. சில சந்தர்ப்பங்களில் அசையக்கூடியதாக இருக்கும், சில சந்தர்ப்பங்களில் அசையாமலும் இருக்கும். அசையாம இருக்குன்னு சொன்னா அதுல உள்ள எங்களை எதிர்க்கிற அந்த விசையை விட நாங்க கூடுதலான ஒரு விசையை கொடுக்கணும், சரியா? நாங்க என்ன செய்யணும்? கூடுதலான ஒரு விசையை கொடுக்கணும். அது சம்பந்தமா மேலதிக விளக்கத்தை நீங்க அடுத்த வருஷம் படிப்பீங்க 10ஆம் ஆண்டு, சரியா? எந்த சந்தர்ப்ப இயங்காம இருக்கிற ஒரு பஸ் வண்டி என்ன செய்றீங்க? ஒரு ஆள் தள்ளும் போது இயங்காது, 2 பேர் தள்ளும் போதும் இயங்காது. அப்ப பொருள் ஒன்றை தள்ளுதல் அல்லது இழுத்தல். நாங்க தள்ளுறது கொடுக்கறது விசை, ஆனா அந்த விசையை பயன்படுத்தி அது இயங்காமல் இருக்கு. ஒரு 10 பேர் தள்ளும் போது பஸ் இயங்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த என்னது? விசை கூடும் போது சில பொருட்கள் இயங்கும், விசை குறைவாக இருக்கும்போது அது எதிர்க்கிற ஒரு விசைய, அது எங்களை நோக்கி அந்த டயர், வாகனத்துல டயருக்கும் அந்த பாதைக்கும் இடையில ஒரு விசை ஒன்று இருக்கு, சரியா? உராய்வான ஒரு விசை ஒன்று இருக்கு. அப்ப நாங்க அந்த விசையை எதிர்க்கிற அளவு நாங்க என்ன செய்யணும்? ஒரு விசையை பிரயோகிக்கணும். ஆகவே இந்த விசையை பிரயோகிப்பதன் மூலமாக நாங்க பல்வேறு வேலைகளை செய்யலாம். பல்வேறு வேலைகளை ஓய்வில் உள்ள பொருளை இயங்க செய்யலாம். ஒரு போல என்ன செய்யலாம்? நீங்க என்ன செய்றீங்க? அடிக்கிறீங்க. இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை ஓய்வடைய செய்யலாம். ஒரு போல் உங்களை நோக்கி வருகிறது, அதை நீங்க பிடிக்கிறீங்க. அப்ப பிடிக்கும் போது என்ன நடக்குது? ஓய்வில் உள்ள பொருளை எங்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை எங்களுக்கு ஓய்வடைய செய்யலாம். அதே போல இயங்கும் பொருளின் வேகத்தை மாற்றலாம். இப்ப கிரிக்கெட் விளையாடும் போது நீங்க பார்க்கலாம், அல்லது ஃபுட்பால் விளையாடும் போது பார்க்கலாம், ஒரு போல் உங்களை நோக்கி வருது. கிரிக்கெட்ல ஓங்கி பெட்டால் அடிச்சு அதுல வேகம் கூடும், வேகத்தை மாற்றலாம். அதாவது ஃபுட்பால்ல போல் ஒன்று வருது, அதை ஓங்கி அடிச்சீங்கன்னு சொன்னா வேகம் மாறும். அதே போல இயங்கும் பொருளை திசையை மாற்றலாம். அப்ப திசை மூலம் நாங்க செய்யக்கூடிய விடயங்கள்.
திசையை மாற்றலாம். அப்ப போல் ஒன்று உங்களை நோக்கி வருது. கிரிக்கெட்ல போல் வருதுன்னு வச்சுக்கோங்க, பெட்டால் அடிக்கல. அப்ப என்ன செய்யுது? அதுல திசை மாறுது. அடுத்து பொருளின் வடிவத்தை மாற்றலாம். உங்களோட கையில ஒரு போல் ஒன்று வச்சுங்க வாப்பாண்டு தந்தா, பலூன் ஒன்று ஊதி உங்கள்கிட்ட தந்தா என்ன செய்வீங்க? பிடிச்சி அதை நசுக்குவீங்க, கையால நசுக்குவீங்க. நசுக்கும் போது அதை என்ன வடிவம் மாறும். அல்லது பந்தொன்றை எடுத்து நீங்க என்ன செய்றீங்க? பந்தொன்றை எடுத்து நிலத்தில் போட்டு மிதிக்கிறீங்கன்னு வச்சா அதுல வடிவம் மாறும். அப்ப விசையை பிரயோகிப்பதன் மூலம், ரெண்டாவது சொல்லுங்க, விசையை பிரயோகிப்பதன் மூலம் எங்களுக்கு கிட்டத்தட்ட 5 விடயங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். முதலாவது, ஓய்வில் உள்ள பொருளை இயங்கச் செய்யலாம், இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை ஓய்வடைய செய்யலாம், இயங்கும் பொருளின் வேகத்தை மாற்றலாம், இயங்கும் பொருளின் திசையை மாற்றலாம், பொருளின் வடிவத்தை மாற்றலாம். இது ஒவ்வொன்றுக்கு நீங்க ஒவ்வொரு உதாரணம் ஞாபகம் வச்சு கொண்டிருப்பீங்க. ஒரு கிரிக்கெட் விளையாடுறதையோ ஒரு ஃபுட்பால் விளையாடுறதையோ நீங்க ஞாபகம் வச்சு கொண்டிருந்தா அழகா உங்களுக்கு அவற்றை பிரயோகிக்கக்கூடியதா இருக்கும் கேள்வி கேட்கும் போது. சரி, இப்ப இந்த விசைக்கு ஒரு பருமன் இருக்கு, சரியா? இந்த விசையோ அளக்கலாமா? இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப பஸ் ஒன்றை தள்ளும் போது, சரியா, தள்ளும் போது அது இயங்காம இருந்துச்சு. அதே போல ஒரு போல் ஒன்றை தள்ளும் போது அது இயங்கிச்சு. காரணம் என்ன? சரியா? அப்ப மெதுவாக தள்ளும் போது அல்லது தனியொரால் தள்ளும் போது உள்ள விசையை விட பலமாக தள்ளும் போது அல்லது பல பேர் சேர்ந்து தள்ளும் போது உள்ள அந்த பருமன், அதாவது அந்த இடத்துல ஒரு பெரிய விசை ஒன்றை நாங்க பிரயோகிக்கிறோம். பெரிய விசை ஒன்றை பிரயோகிக்கிறோம். பலர் சேரும்போது பெரிய விசை உருவாகுது. ஆனா கொஞ்சம் பேர் சேரும்போது அல்லது தனி ஒரு நபர் சேரும்போது விசை சின்ன விசையா போகுது, சிறிய விசையாக போகுது, அல்லது விசையில பருமன் குறையுது. அப்ப சிறிய விசையை பிரயோகிப்பதன் மூலம்தான் அது மெதுவாக செய்து. ஒரு போல் ஒன்றை லேசா தட்டும் போது லேசா செய்து, வேகமாக தட்டும் போது அல்லது உதையும் போது வேகமாக செய்து. அப்ப நாங்க கொடுக்கிற விசையில பருமனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது அசைது. ஆக இதிலிருந்து உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம், விசைக்கு பருமன் உண்டு. சரியா பிள்ளைகள்? விசைக்கு பருமன் உண்டு என்ற முடிவுக்கு வரலாம். ஆகவே விசையின் பருமனை அளப்பதற்கு பல உபகரணங்கள் இருக்கு, சரியா? விசையின் பருமனை அளக்கிறதுக்கு பல உபகரணங்கள் இருக்கு. அதுல ஒரு உபகரணம் விட்டராசு, சரியா? ஒரு பேலன்ஸ் சொல்லுவோம். நீங்க பேலன்ஸ்ல பொதுவாக திணிவு அளப்பீங்க, பாரங்களை அளப்பீங்க. இப்ப பாரங்களை அளக்கும் போது அதுல கிலோகிராம்ல அளப்போம், அது திணிவு. கிலோகிராம்ல அளக்கிறது நாங்க திணிவு. ஆனா விசையை அளக்கிறதுக்கு வேறொரு அலகு இருக்கு, சரியா? அப்ப விசையை அளக்கிறதுக்கு வேறொரு அலகு இருக்கு. அப்ப அந்த பேலன்ஸ்ல, அந்த தராசுல நாங்க ஒரு பாரத்தை தொங்க விடும் போது அதுல சுருளி வில் இருக்கு. அந்த பேலன்ஸுக்குள்ள ஒரு சுருளி வில் இருக்கு, சரியா? அப்ப அந்த சுருளி வில் என்ன செய்யும்? அதுல நீளம் மாறும். அப்ப அது நீளம் மாறும் போது விசையின் பருமனை அளக்கக்கூடிய அதுல பெருமானங்கள் போடப்பட்டிருக்கும். 5, 10, 15 அல்லது 10, 20 அல்லது சின்ன சின்ன கோடுகள் அதுல பெருமானம் போட்டிருக்கும். அப்ப விசைக்கு ஏற்ப நீளத்தை மாற்றக்கூடிய அங்க சுருளி வில் ஒன்று இருக்கு. அப்ப சுருளி வில்லின் நீளத்துக்கு ஏற்பதான் அங்கு உள்ள அந்த விட்டராசில் உள்ள சுருளி வில்லின் நீளத்துக்கு ஏற்ப விசையின் பருமனும் மாறும். அவை நீங்க ஒன்று விளங்கிக் கொள்ளலாம், விசைக்கு பருமன் உண்டு என்ற விடயம். அப்ப விசைக்கு பருமன் உண்டு என்றால் நாங்க பார்ப்போம், விசையின் பருமனை அளக்கக்கூடிய பல அளவு திட்டங்கள் இருக்கு, சரியா? இப்போ திணிவு அளக்கிற ஒரு பாரத்தை அளக்கிறதுக்கு நாங்க கிராம், கிலோகிராம், ராத்தல் அல்லது பழைய காலத்துல வேறு வேறு முறைகளையும் அளந்தாங்க. ஆனால் சர்வதேச அளவு திட்டம்னு ஒன்று இருக்கு. அதாவது எந்த நாட்டுல போனாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை, எந்த நாட்டுக்கும் அது பொதுவான முறை, சரியா? ஆகவே விசையை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுற சர்வதேச அலகு நியூட்டன், கேபிட்டல் N, சரியா? விசையை அளப்பதற்கு பயன்படுத்தப்படும் அலகு எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கேபிட்டல் என்ன, சிம்பிள் என்ன, கேஜியா, என்ன போடுவீங்க? கேபிட்டல் N. கேபிட்டல், அதாவது கேபிட்டல் என்ன வாசிக்கிற நியூட்டன். நீங்க நியூட்டன் சொல்றவரை எங்காலும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூட்டன் அந்த அளவு தீர்த்து கண்டுபிடிச்சால் ஐசாக் நியூட்டன். அவர் ஞாபகம் மத வச்சிருக்கு, சரியா? ஐசாக் நியூட்டன்.
ஈர்ப்பு சக்தியை, பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு என்று சொன்னவர். அதாவது மேல் ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் பழம் மேல் நோக்கி செல்லாம கீழ் நோக்கி விழுந்தது மூலம் அவதானித்தவர் தான் அவர். சரி, இப்ப விசைக்கு பருமன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா பிள்ளைகள்? அதை அளக்குற அலகு நியூட்டன் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப இந்த விற்றராசுகள் மூலம்தான் இந்த நியூட்டனின் இந்த விசையை அளக்குறன்னு சொன்னோம். அதே போல வர்த்தக ரீதியில நீங்க கடைகள்ல போய் பார்த்தாங்க நியூட்டன்ல போடப்பட்டிருக்காது. கடைகள்ல உள்ள பேலன்ஸ்ல எல்லாம் நியூட்டன்ல போடப்பட்டிருக்காது, அங்க போடப்பட்டிருக்கும் கிலோகிராம். அப்ப இந்த நியூட்டனுக்கும் கிலோகிராமுக்கும் இடையிலையும் ஒரு தொடர்பு இருக்கு. நியூட்டனுக்கும் இந்த கிலோகிராமுக்கும் இடையில என்ன தொடர்புன்னு நீங்க 10ஆம் ஆண்டுல படிப்பீங்க, அடுத்த வருஷம் படிப்பீங்க. சரியா? அப்ப நியூட்டனுக்கும், அதாவது சிம்பிளா சொல்றேன்டா, திணிவை இந்த கிலோகிராம 10ஆல பெருக்கினா தான் நியூட்டன். அதாவது 1 கிலோகிராம் சொன்னா 10 நியூட்டன் அர்த்தம். அப்ப 10 கிலோகிராம் சொன்னா 100 நியூட்டன் அர்த்தம். இத வர வருஷம் படிப்பீங்க. சரி, இப்ப அதே போல கடையில உள்ள விற்றராசுகள்ல பொதுவாக கிராம் கிலோகிராம் தான் போடப்பட்டிருக்கு. இந்த கிராம் கிலோகிராம். அப்ப கடைகள்ல பொதுவாக பயன்படுத்தப்பட்ட விற்றராசுகளை கிராம் கிலோகிராம் போடப்பட்டது என்று நீங்க கண்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. சரி, இப்போ ஒரு நாங்க பரிசோதனைன்னு செய்ய போறோம். நான் மீட்டல் பாடம் என்பதனால கொஞ்சம் வேகமா போறேன். சரி பாருங்க, இப்போ ஒரு கல்லண்டை கட்டி தொங்க விட்டா இந்த சிவப்பு மார்க் கொண்டிருக்கு. இந்த மார்க் என்ன செய்யும்? கீழ் நோக்கி பணியும். இந்த இடத்துல இருக்கு சிவப்பு மார்க். அப்ப கீழ் நோக்கி பணியும் போது இந்த சிவப்பு மார்க் வந்து எதற்கு நேருக்கு நிக்குதோ, எந்த பெருமானத்துக்கு நேராக நிக்குதோ அதுதான் அதுல பெருமானம். அதுல ஏன்னு சொன்னா இது கீழ் நோக்கி வருகுது என்று சொன்னா புவியீர்ப்பு விசை. சரியா? பூமியால ஒரு புவியீர்ப்பு விசை ஒன்று கீழ் நோக்கி இழுக்குது. ஆகவே இந்த புவியீர்ப்பு விசையாலதான் இது கீழ் நோக்கி வருகிறது. இல்லாட்டி அப்படியே இருக்கும். ஈர்ப்பு விசை ஒன்று இல்லாட்டி அது அப்படியே இருக்கும். புவியீர்ப்பு விசையினாலதான் இது கீழ் நோக்கி வரும். அந்த புவியீர்ப்பு விசையினால வார பருமனுக்கு தான் நாங்க நிறைன்னு சொல்றோம். சரியா பிள்ளைய? இப்ப நாங்க விசைன்னு பார்த்தோம். அப்ப விசைக்கு அடுத்ததாக இன்னொரு சொல் பார்க்கிறோம், புவியீர்ப்பு விசை காரணமா. இப்ப யாருமே இழுக்க இல்லையே, கல்லை கட்டி தொங்க விட்ட மட்டும்தான். ஆனா கல்லை யாராவது கீழ் நோக்கி இழுத்தோமா? கல்லை கீழ் நோக்கி யாராவது இழுத்தோமா? சொல்லுங்க பிள்ளைகள். இல்ல. அப்ப கல்லை கட்டி விட்ட மட்டும்தான், விட்டராசுல கட்டி விட்ட மட்டும்தான். ஆனா கீழ் நோக்கி அது வருகுது என்று சொன்னா கீழ் நோக்கி ஒரு விசை பிரயோகிக்கப்படுகிறது. அந்த விசை எதன் மூலம் பிரயோகிக்கப்பட்டன்னு சொன்னா புவியீர்ப்பின் காரணமாக. சரியா? புவியீர்ப்பினாலதான் அது கீழ் நோக்கி வந்தது. அப்ப புவியீர்ப்பினால அது கீழ் நோக்கி வந்ததாக இருந்தால் அந்த புவியீர்ப்பு விசையின் பருமனுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? பிலால் சொல்லுங்க பாப்போம். அந்த புவியீர்ப்பினால கீழ் நோக்கி வந்தா அதுக்கு என்ன பேரு? நிறை. நிறை. நிறைன்னு சொல்றோம். ஆகவே இந்த விசை மற்றும் நிறை, பிள்ளைகள் பாருங்க, விசை மற்றும் நிறை கிட்டத்தட்ட ஒன்றுதான். சரியா? விசை அளக்கிற அலகும் நியூட்டன் தான், நிறையை அளக்கும் அலகும் நியூட்டன் தான், கேபிட்டல் என். நாங்களாகவே தள்ளினா அல்லது இழுத்தா அதை விசைன்னு சொல்லுவோம். இப்படி கட்டி தொங்க விட்ட சந்தர்ப்பத்துல, கட்டி தொங்க விடுகிற சந்தர்ப்பத்துல புவியீர்ப்பு விசை காரணமாக, புவியீர்ப்பின் மூலமாக அது ஒரு பெருமானத்தை காட்டுமாக இருந்தால் அதுக்கு சொல்ற நிறை. சரியா? அப்ப நிறை விசை இரண்டும் ஒன்று, கிட்டத்தட்ட இரண்டும் ஒன்றுதான். ஆனால் சந்தர்ப்பத்திற்கேற்ப மாறும். இரண்டுக்கும் ஒரே அலகு. சரியா? இரண்டுக்கும் ஒரே அலகுதான் நியூட்டன். சரியா பிள்ளைகள்? இதுவரைக்கும் விசை என்னன்னு பார்த்தோம், விசையினால் ஆற்றக்கூடிய வேலைகளை பார்த்தோம், விசையை அளக்கிறதுக்கு பயன்படுற உபகரணத்தை பார்த்தோம், விசையை அளக்கிற அலகு என்னென்று பார்த்தோம், அடுத்து நிறைந்தால் என்னென்று பார்த்தோம். இப்ப இந்த சந்தர்ப்பத்தை நாங்க கட்டி இழுக்கும் போது விட்டராசுல ஒரு பெருமானம் மாறும். விட்டராசுல பெருமானம் மாறும். அதே போல இப்ப இந்த மரத்துண்டு மரக்கட்டையை நாங்க என்ன செய்யறோம்? ஃபிட்டா பொருத்துறோம். சரியா? ஃபிட்டா பொருத்தும் போது இழுக்கும் போதும் விட்டராசுல ஒரு வாசிப்பு வரும். சரியா? விட்டராசுல ஒரு வாசிப்பு வரும் பாருங்க. அப்படின்னு சொன்னா என்ன, இந்த சந்தர்ப்பத்துல
அது என்ன வாசிப்பை காட்டும்னு சொன்னா, இந்த சந்தர்ப்பத்தை என்ன வாசிப்பை காட்டும்னு சொன்னா, பொருத்தும் போது இந்த கவ்வி, சரியா, இந்த கவ்வி எவ்வளவு விசையோட அதை இழுத்து வச்சிருக்கிறது, அசையாம எவ்வளவு விசையுடன் இழுத்து வைத்திருக்கிறது, மேசையுடன் எவ்வளவு இறுக்கமாக பொருத்தப்பட்டுள்ளது என்ற பெருமானத்தை தான் இது தரும். சரியா? இப்ப நாங்க பார்ப்போம். இது 3 நீங்க எழுக்கலாம். கல்லின் நிறை, ஆரம்பத்தை கட்டி தொங்க விடும்போது என்ன நிறை, மரக்குட்டியை இழுப்பதற்கு தேவையான விசை, சுருளி வில்லின் மீது பிரயோகிக்கப்பட்ட விசை. சரியா? மரக்குட்டி அப்ப ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பரிசோதனை மூலம் நாங்க ஒவ்வொன்றுக்கும் விசைய பார்க்கலாம். ஆகவே விசையின் பருமன் பாருங்க, கல்லின் நிறை இங்க தரப்பட்டிருக்கு. ஆனால் நாங்க கொடுக்க போறோம் அதோட பெருமானத்தை பருமன் நியூட்டன்ல. சரியா? அப்ப நிறையையும் நாங்க நியூட்டன்ல தான் அளக்குறோம். நிறையையும் நாங்க அளக்குறது நியூட்டனில் என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆகவே இதுல இருந்து விசைக்கு பருமன் உண்டு. சரியா? இந்த செயற்பாட்டில இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் விசைக்கு பருமன் உண்டு. சரியா? அது அளக்குற அழகு நியூட்டன் என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் விசையின் திசையும் பிரயோக புள்ளியும். விசையின் திசை, இப்ப பருமன் இருக்குன்னு கண்டோம், அதே போல விசைக்கு திசை இருக்கான்னு பார்ப்போம். உங்களோட மேசையில பொதுவாக மேசைகளை லாச்சி இருக்கும். சரியா? லாச்சி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். மேசை லாச்சி என்ன செய்ய போறீங்க, திறக்கும் போது எங்களை நோக்கி இழுப்போம். திறக்கும் போது எங்களை நோக்கி இழுப்போம். சும்மா கையை வச்சிருந்ததுக்கு அது எங்களை நோக்கி வராது, இழுக்கணும். சரியா? அப்ப மூடும் போது என்ன செய்ய போறோம், லாச்சிய தள்ள போறோம். ஆகவே பிள்ளைகள் நீங்க பார்க்கலாம், இந்த லாச்சியை திறக்கும் போது எங்களை நோக்கிய திசையில எங்களை நோக்கி நாங்க விசை ஒன்றை பிரயோகிப்போம். அதே போல மூடும் போது எங்களுக்கு எதிரான திசையில ஒரு விசையை பிரயோகிப்போம். அப்ப நாங்க எந்த திசையில விசைய பிரயோகிக்கிறோமோ, சரியா, எந்த திசையில அதுக்கான விசையை நாங்க பிரயோகிக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரித்தான் அந்த பொருளும் அசையும். இப்ப உங்களுக்கு அப்ப லாச்சை திறக்கும் போது ஒரு திசையில, மூடும் போது இன்னொரு திசையில நாங்க அசைச்சோம். இப்ப இந்த பொருளை பாருங்க, இதுல என்ன நடக்குது, ஆரம்பத்துல பொருள் மீது எந்த விசையும் பிரயோகிக்கப்படவில்லை. சரியா? அப்ப எந்த விசையும் பிரயோகிக்கப்படவில்லை என்று சொன்னா அது அப்படியே இருக்கும். சரியா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், மேலே உள்ள புள்ளி ஒன்றில் விரலை வைத்து தள்ளினால் போத்தல் விழக்கூடும். சரியா? இப்ப நாங்க தள்ளும் போது என்ன செய்யலாம், அது விழலாம். சரியா? ஆனால் கீழே வைத்து தள்ளும் போது, இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் தள்ளினாலே விழக்கூடும். அதே போல கீழே வச்சு தள்ளும் போது இந்த இடத்துல விழுகிறதுக்குரிய சான்ஸை விட இந்த இடத்துல வச்சு தள்ளும் போது உள்ள சான்ஸ் குறைவு. சரியா? கீழே வச்சு தள்ளும் போது உள்ள சான்ஸ் குறைவு. அப்ப நாங்க முதலாவது பார்த்தோம் விசைக்கு பருமன் உண்டு, அடுத்தது பார்த்தோம் விசைக்கு திசையும் உண்டு. இப்ப அடுத்தது பார்க்க போறோம், இந்த யாதாயினும் பொருளின் மீது விசையை பிரயோகிக்கும் புள்ளி, விசையை பிரயோகிக்கப்படும் புள்ளியும் அந்த பொருள் அசைவதில செல்வாக்கு செலுத்தும். சரியா? இப்படி நாங்க விசையை பிரயோகிக்கிற இடத்துக்கு பேரு, இவ்வாறு நாங்க விசையை பிரயோகிக்கிற இடத்துக்கு பேரு பிரயோக புள்ளி. அப்ப இந்த போத்தல்கள்ல விசையை பிரயோகிக்கிற பிரயோக புள்ளி வேறுபடுகிறது. சரியா? பிரயோக புள்ளி வேறுபடுது. நாங்க இப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயத்துல இருந்து நாங்க எடுத்த முடிவுகள் உண்டு, விசைக்கு பருமன் உண்டு, அதே போல விசைக்கு திசையும் உண்டு, அதே போல நாங்க விசையொண்ட பிரயோகிக்கிற அந்த இடத்துக்கு அல்லது அந்த புள்ளிக்கு பேரு விசையின் பிரயோக புள்ளி. அப்ப 3 சொற்கள், விசையின் பருமன், விசையின் திசை, பிரயோக புள்ளி. இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரியா? இப்ப பாருங்க, முதலாவது போத்தல்ல எந்த விசையையும் பிரயோகிக்கல, அது அப்படியே இருக்கு, நாங்க பிரயோகிக்க. இரண்டாவது போத்தல்ல கீழ் நோக்கிய பிரயோக புள்ளி பிரிக்கிறோம், அந்த சந்தர்ப்பத்தில் அது விழாமல் இருக்கலாம். அதே போல மேலுள்ள பிரயோக புள்ளியில நாங்க விசையை பிரயோகிக்கும் போது அது இந்த இரண்டாவது படத்தை விட 3வது படத்துக்கான விழுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் தள்ளினாலும் போத்தல் விழக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்க இந்த புள்ளிகளுக்கு, இந்த இடங்களுக்கு தான் சொல்றது பிரயோக புள்ளி. சரி, இப்ப நாங்க ஒரு வேலை ஒன்று செய்ய போறோம், இந்த மரக்குற்றி இழுக்க போறோம். சரியா? மரக்குற்றியை 3 திசையில இழுக்க போறோம். பாருங்க, மரக்குற்றி செங்குத்தாக அமையுமாறு ஆணி ஒன்றை பொருத்தி நூல் துண்டு ஒன்றினால் கட்ட போறோம். நூல் மரக்குற்றியின் பொருந்துமாறு ஆணியை பொருத்தி கொள்ளுங்கள்.
இப்ப என்ன செய்ய போறோம்? நூல் மரக்குற்றியுடன் பொருந்துமாறு ஆணியை பொருத்தி கொள்ளுங்கள். இப்ப நாங்க பொருத்திட்டோம். இப்ப நூலை வச்சு நாங்க இந்த மரக்குற்றியை இழுக்க போறோம். சரியா? இப்ப 4.7 செயற்பாட்டை நாங்க பார்ப்போம். 4.7 ABC என்று 3 செயற்பாடு இருக்கு. இந்த 3 செயற்பாட்டிலும் என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப பாருங்க. ஏயில் காட்டப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் நூல் இழுக்கப்படும் திசையில் மரக்குற்றி அசையும். சரியா? எந்த திசையில் இருக்கிறோமோ அந்த திசையில மரக்குற்றியும் வரும். பியில் காட்டப்பட்டுள்ள நூலை ஒரு பக்கமாக திருப்பி நூலினால் இழுக்கும் போது சியில் காட்டப்பட்டுள்ளவாறு நூல் திரும்பியுள்ள திசையில் மரக்குற்றி அசையும். இதற்கமைய பொருளின் மீது பிரயோகிக்கப்படும் விசையின் திசை நூல் இழுக்கப்படும் திசையில் நூல் வழியே காணப்படுகிறது என்பதும் பொருளின் மீது விசை பிரயோகிக்கப்படும் திசையில் பொருள் அசையும் என்பதும் தெளிவாகிறது. இந்த பரிசோதனையிலிருந்து எங்களுக்கு 2 முடிவுக்கு வரலாம். ஒன்று, விசையின் திசை நூல் இழுக்கப்படும் திசையில், அதாவது நூல் வழியே காணப்படுகிறது. அதாவது இதுல இருந்து 3 முடிவு என்னன்னு சொன்னா, பொருளின் மீது விசை பிரயோகிக்கப்படும் திசையில் பொருள் அசையும். பொருளின் மீது விசை பிரயோகிக்கப்படும் திசையில் தான் பொருள் அசையும். சரியா? ஆகவே இவ்வாறு திசையும் பருமனும் உள்ள கணியங்களுக்கு நாங்க சொல்றதே காவிக்கணியம். அப்ப விசை ஒரு என்ன கணியம்? காவிக்கணியம். விசை காவிக்கணியமாக கருதப்படுவதற்கான காரணம் என்ன? பருமனும் திசையும் காணப்பட. விசைக்கு பருமனும் திசையும் காணப்பட. பருமன் என்ன உதாரணம் சொல்லுங்க. பருமன் என்றால் என்ன? ஒரு உதாரணம் சொல்லுங்க. அதற்கு ஒரு பெருமானம் இருக்கு. அதுக்கு ஒரு பெருமானம், அதாவது 10 நியூட்டன், 20 நியூட்டன், 15 நியூட்டன், அப்படி நியூட்டன்ல நாங்க சொல்றது பருமன். திசை அது நாங்க இழுக்கிற திசையில அல்லது தள்ளுற திசையில தான் போகும், வேறொரு திசையில போகாது. இந்த மரக்குற்றிய பார்க்கலாம். இந்த மரக்குற்றிய நாங்க இந்த திசை நோக்கி இழுத்தால் அந்த மரக்குற்றி இங்கால போகாது. சரியா? இந்த திசையில போகாது, போகாது. அந்த சிவப்பு நிறத்துல காட்டப்பட்டுள்ள திசையில தான் போகும். அவ உங்களுக்கு விளங்கி இருக்கும் எந்த திசையில விசைய பிரயோகம். அவ திசை இந்த திசையில தான் இந்த மரக்குட்டி போகும், இந்த திசையில. அவன் நேராக போகாது என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கு. அவன் விசைக்கு ஒரு பருமனும் இருக்கு, ஒரு திசையும் இருக்கு என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கு. சரி, இதுவரைக்கும் நாங்க படிச்ச விடயங்கள் விளங்கி இருக்கும். விசை என்றால் என்ன? விசை மூலம் என்னென்ன வேலை செய்யலாம்? விசையின் விசை அளக்க பயன்படும் உபகரணம் என்ன? விசையை அளக்கும் அலகு என்ன? அடுத்து விசைக்கு பருமனும் திசையும் உண்டு. அதே போல விசை பிரயோகிக்கப்படும் சொல்றது பிரயோக புள்ளி. சரியா? விசை அந்த பிரயோக புள்ளி என்று சொல்வோம். சரியா பிள்ளைகள்? சரி, இன்னொரு பரிசோதனை. அடுத்த விஷயம், விசைக்கு பருமனும் திசையும் உண்டு என்ற விடயமும் நாங்க சொன்னோம். சரி, அடுத்தது பாருங்க, மேல 2 பரிசோதனை இருக்கு. அந்த பொருளை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அதுக்கு தேவையான சிறிய மரக்குற்றி, வட்ட வடிவ மரக்குற்றி, டிண்டஸ் ஆணிகள், சின்ன ஆணிகள், நூல். இப்ப நீங்க ஆணிகளை பொறுத்துட்டு நீங்க ஆணிகள் இருந்து எந்த திசையை நோக்கி இழுக்கிறீங்களோ, சரியா, எந்த திசையை நோக்கி இழுக்கிறீங்களோ நாங்க இழுக்கிற திசையில தான் அந்த மரக்குற்றிகள் அசைவதை காணலாம். சரியா? மரக்குற்றி அசையும் திசைகள் நாங்க இழுக்கிற திசையாக இருக்கும். ஒரு பரிசோதனை செய்தால் நான் சொல்லி இருக்கிறேன், அதற்கு ஒரு அவதானம் தேவை, ஒரு முடிவு தேவை. அவதானம் என்பது நாங்க கண்களாலோ காதுகளாலோ எங்களோட புலன்களை அவதானிக்கிறது. அந்த மரக்குற்றியை நாங்க சொன்னோம்னு சொன்னா நாங்க இழுக்கிற திசையில் அது அசையும், இழுக்கும் திசையில் அசையும். ஆகவே உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் என்னது? நூல் பிணைக்கப்பட்ட புள்ளி மரக்குற்றியின் மீது நூலினால் ஏற்படுத்தப்படும் விசை தொழிற்படும் புள்ளியாகும். அப்ப அந்த ஆணி அடிச்சு நாங்க நூலை பொருத்தின புள்ளி தான் விசை தொழிற்படுற புள்ளி. அந்த விசை தொழிற்படுற அந்த புள்ளிக்கு என்ன பேரு? விசையின் பிரயோக புள்ளி. விசையின் பிரயோக புள்ளி. சரி,
இப்ப இது வரைக்கும் படிச்சதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ. சரி இல்ல. சரி, அப்ப விசையின் பிரயோக புள்ளின்னு நாங்க சொல்லிட்டோம். சரி, அடுத்த விஷயம் பார்ப்போம். நெட்வொர்க் ப்ராப்ளமான ஒரு ஆளுக்கு விட்டு விட்டு கேக்குதான். ஒரு வேளை இந்த வீடியோ நான் யூடியூப்ல போட்டா உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், அந்த டைம்ல உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். சரி, அடுத்த விஷயம் பார்க்க போறோம் விசை வரிப்படம். விசை வரிப்படம் அதாவது விசையை நாங்க எப்படி குறித்து காட்டுறது, விசையை நாங்க எவ்வாறு குறித்து காட்டுறது என்று சொல்றதுதான் விசை வரிப்படம். அதாவது இந்த பாடத்துல இறுதி பகுதி. சரியா பிள்ளைகள்? இந்த பாடத்தை பிரதானமாக 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று விசை, விசை என்றால் என்ன, விசையின் மூலம் என்ன செய்யலாம் என்பது. இரண்டாவது விசையின் பருமன், அடுத்த விசையின் திசை தொடர்பாக பார்க்கிறது. மூணாவது விசையின் திசையும் பிரயோக புள்ளியும் என்பது. நான்காவது விசை வரிப்படம். சரி, விசையை சம்பந்தமாக நாங்க எப்படி குறிக்கிற, விசை சம்பந்தமாக எப்படி குறிக்கிறேன்னு பார்ப்போம். முதலாவது விசையின் பருமன், திசை மற்றும் பிரயோக புள்ளி என்பவற்றை எளிய நேர்கோட்டினால் வகை குறிக்கலாம். இப்ப முதலாவது விசையின் பருமன் நேர்கோட்டின் நீளத்தினாலும், விசையின் பருமன் நேர்கோட்டின் நீளத்தினாலும். இப்படி ஒரு பருமன், இன்னொன்று எடுத்துக்கொள்ளுமே இப்படி ஒன்று. அப்ப நேர்கோட்டு நீளம் கூட கூட நாங்க என்ன செய்யலாம், அதுல விசைட பருமன் கூடன்னு சொல்லலாம். அப்ப முதலாவது நேர்கோட்டின் நீளத்தினாலும் விசையின் திசை நேர்கோட்டில் குறிக்கப்படும் அம்புக்குறியின் திசையினாலும். இப்ப நேர்கோட்டுல நாங்க என்ன செஞ்சோம், அம்புக்குறின்னு போட்டோம். இந்த பாருங்க, இந்த அம்புக்குறி எதை குறிக்கும், விசைட திசையை, எந்த திசையில இழுக்கிறோம்னு சொல்றது. சரியா? உதாரணத்துக்கு நான் இப்ப இந்த திசையில இடது கை பக்கம் இழுக்கும் போது இந்த திசையில தான் குறிப்பேன். மேல் நோக்கி இழுக்கும் போது இப்படி குறிப்பேன், கீழ் நோக்கி இழுக்கும் போது இப்படி குறிப்பேன். அப்ப அம்புக்குறிகள் எதை குறிக்கும், திசையை குறிக்கும். நேர்கோட்டிட பருமன் நீளம் கூடும் போது அதோட பருமன் கூடும். உதாரணத்துக்கு இதை நாங்க 5 நியூட்டன் என்று எடுத்தால், இது 5 நியூட்டன் எடுத்தால் இது ஒரு 15 நியூட்டன் எடுக்கலாம். அப்ப நேர்கோட்டின் நீளம். சரியா? அது கிட்டத்தட்ட வரைவோம், சரியாக அளவு திட்டத்துக்கு ஏற்ப வரையப்படுவதில்லை. அடுத்த விஷயம், பிரயோக புள்ளி நேர்கோட்டில் குறிக்கப்பட்ட புள்ளியினாலும் காட்டப்படும். பிரயோக புள்ளி நேர்கோட்டில் குறிக்கப்பட்ட புள்ளியினாலும் காட்டப்படும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க அந்த கீழ் நோக்கிய படத்தை பார்த்தீங்கன்னு சொன்ன எக்ஸ் என்னும் மரக்குட்டியை நாங்க பார்ப்போம். சரியா? எக்ஸ் என்னும் மரக்குட்டியும் Y என பெயரிடப்பட்ட மரக்குட்டியை நாங்க பார்ப்போம். இதுல பாருங்க, இது 5 நியூட்டன். அப்ப அம்புக்குறி காட்டப்படுது. இந்த அம்புக்குறி எதை குறிக்குது, 5 நியூட்டன். சரியா? 5 நியூட்டனை காட்டுது. அதே போல இது அதை விட நீளமாக இருக்கு. அப்ப இந்த கோடு, ஒரு நேர்கோடு பருமனை காட்டுது. இப்ப இது 10 நியூட்டன், இது 5 நியூட்டன். மேல் நோக்கி இதுல அம்புக்குறி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே மேல் நோக்கிய திசையில நாங்க விசையை பிரயோகிக்கிறோம், அதாவது தூக்குறோம். இதை நாங்க என்ன செய்யறோம், இந்த திசை நோக்கி இழுக்கிறோம் எக்ஸ் மரக்குட்டியில. அப்ப முதலாவது விசையின் பருமனை நாங்க நேர்கோட்டின் மூலம் காட்டினோம். இப்ப விசையிட திசைய அந்த நேர்கோட்டுல குறிக்கப்பட்ட அம்புக்குறி மூலம் காட்டினோம். மூணாவது பிரயோக புள்ளி நேர்கோட்டில் குறிக்கப்பட்ட புள்ளியினாலும் காட்டப்படும். அப்ப விசையை எந்த இடத்துல நாங்க பிரயோகிச்சோம் என்பது, விசையை எந்த இடத்தில் பிரயோகித்தோம் என்பதுதான் இந்த இடத்துல காட்டப்படும். சரியா? குறிக்கப்பட்ட புள்ளி ஒன்று இருக்கு. அப்ப இந்த புள்ளியில தான் நாங்க விசையை பிரயோகித்தோம் என்பது காட்டப்படுது. அப்ப விசை வரிப்படம் நாங்க எழுதும் போது இந்த 3 விஷயங்களும் தேவை. ஒன்று, நேர்கோடு வரையப்பட வேண்டும். எந்த திசையில விசை வழங்கப்படுதோ அந்த திசையை நோக்கி அம்புக்குறி இருக்க வேண்டும். அதே போல இந்த நேர்கோட்டின் பருமன் இந்த விசைட பருமனுக்கு ஏற்ப மாறுபட வேண்டும். அடுத்தது, எந்த இடத்துல விசையை பிரயோகிக்கிறோமோ அந்த இடத்துல சின்ன புள்ளியினால காட்டணும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு நீங்க விசையை, இந்த பொருளை தள்ளுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். தள்ளுறண்டா இப்படி இந்த திசையில விசையை பிரயோகிக்கிறோம். சரியா? தள்ளுறண்டா இந்த திசையில. சரி, அடுத்த பக்கத்துல இருந்து தள்ளுறீங்க, இந்த இடத்துக்கு கீழால தள்ளுறீங்கன்னா இந்த இடத்துல குறிக்கும். அதே போல இந்த பொருளை எதிர்பக்கம் நோக்கி இழுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல இவ்வாறு நீங்க என்ன செய்யணும், அம்புக்குறி மூலம் காட்டணும். இந்த இடத்துல ஒரு டொட் போட்டு வைக்கணும். அதாவது என்னது, விசை பிரயோகிக்கப்படுற புள்ளி. விசை பிரயோகிக்கப்படுற புள்ளியை நாங்க இந்த இடத்துல காட்டலாம். சரி, அப்ப விசை படம் வரிப்படம் ஒன்று வரையும் போது என்னென்ன வரையணும்னு உங்களுக்கு விளங்கி இருக்கு. பிரயோக புள்ளியை காட்டு.
சரியா? 3 விடயங்கள் விளங்கி இருக்கு. அப்ப இதுதான் இந்த பாடத்துல இறுதி பகுதி. ஒரு மீட்டலை தான் நான் செஞ்சு கொண்டு போறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கேள்விகள் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஆகும். சரியா? இப்ப நாளாந்த வாழ்க்கையில பாருங்க, ஒரு பொருளிட பிரயோக திசை. சரியா? அப்ப திசையை மாற்றும் போது இவ்வாறான சந்தை ஏல உள்ளவருக்கு சிரமம் கூடவா, பில உள்ளவருக்கு சிரமம் கூடவா? ஏல உள்ளவருக்கு சிரமம் கூட. ஆகவே அப்ப நாங்க விசைய பிரயோகிக்கிற திசையிலையும் நாங்க விசைட அளவுலையும் எங்களுக்கு வேலைகளை இலகுபடுத்தி கொள்ளலாம். அப்ப வேலைகளை இலகுபடுத்தி கொள்றதுக்கு விசைய எந்த திசையில பிரயோகிக்கணும், எவ்வாறு பிரயோகிக்கணும் என்பது நாங்க தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா எங்களுக்கு வேலைகளை இலகுவாக்கி கொள்ளலாம். சரி, இவர் பாருங்க, ஏல உள்ளவர் மிகவும் கஷ்டப்பட்டு சரிந்தவாறு இழுக்கணும். சரியா? ஆனால் மேல உள்ளவர் அவர் விசைட அந்த கோட்டை அந்த கயிறொன்ற நீளமான கயிறொன்றை பிரயோகிப்பதனால அவர் இலகுவாக இழக்க கூடியதாக இருக்கிறது. அதே போல இவரையும் பாருங்க, சுமையேற்றப்பட்ட வண்டி ஒன்றை தள்ளி செல்லும் ஒருவரை நான் இந்த ஏ படம் காட்டுது. சற்று குனிந்து சிரமத்துடன் வண்டியை தள்ளுகிறார். அதற்கு பதிலாக ஒரு பியில் உள்ளவர் தடி அல்லது இரும்புக்கோள் ஒன்றை பொருத்துவதன் மூலம் விசையின் பிரயோக புள்ளியை மாற்றுகிறார். விசையின் பிரயோக புள்ளி மாறுது, இவர கீழ் நோக்கி இவர மேல் நோக்கி. அப்ப விசையின் பிரயோக புள்ளி மாறும் போதும் எங்களுக்கு வேலை செய்வது இலகுவாக அமையும். சரியா பிள்ளைகள்? இதுதான் கடைசி பகுதி. ஆகவே அன்றாட வாழ்க்கையே நாம் அநேகமான சந்தர்ப்பங்களில் இவ்வாறு விசையை பயன்படுத்தும் போது எமக்கு இலகுவான விதத்தை தெரிவு செய்து கொள்வது. அப்ப நாங்க விசையை பிரயோகிச்சா எங்களுக்கு ஒரு நன்மை ஒன்று இருக்கணும். சரியா? அப்ப ஏன்னு சொன்னா இலகுவான விதத்தை தெரிவு செய்து கொள்வது விசை தொடர்பான விஞ்ஞான பூர்வ அறிவினால் அன்றி எமது அனுபவத்தின் மூலமாகும். இப்ப இப்படி தள்ளுற ஆக்கள் எல்லாம் ஒரு தடியை வச்சோ அல்லது கயிறை போட்டோ தள்ளுறது எல்லாம் அவங்க விசை என்று பாடத்தை படிச்சாக்கள் இல்லை. எல்லாரும் அவங்க எதன் மூலம் தள்ளுறாங்க? அனுபவத்தின் ஒரு அனுபவம். சரியா? இதை இந்த இடத்துல வச்சு இந்த பொருளால தள்ளினா தான் எங்களுக்கு இலகுவாக அமையும். சரியா? ஆகவே இவ்வாறான வேலைகள்ல எங்களுக்கு விசை தொடர்பான அறிவு இருக்குமா இருந்தால் எமது வேலைகளை இன்னும் இலகுவாக்கி கொள்ளலாம். சரியா? இன்னும் இலகுவாக்கி கொள்ளலாம். ஒரு கல்லை நாங்க தள்ளணும். ஒரு கல்லை நாங்க தள்ளுறதுக்கு 2 பேர் சேர்ந்து கையால அப்படியே உருட்டி போவதை விட அதுல ஒரு அளவாங்க கீழே ஒரு பலகையை வச்சு தள்ளும் போது உங்களுக்கு மிக இலகுவாக அமையும். அதே போல ஒரு வீல் பரோன்ல ஒரு சாமான் கொஞ்சத்தை வச்சுட்டு நீங்க தள்ள போறீங்க. அப்ப என்ன செய்வீங்க? பின்னால ஒருவர் தள்ளும் போது முன்னால ஒருவர் கையால இழுப்பதை விட அவர் பிரயோக புள்ளியை மாற்றி விசைட பருமனையை மாற்றி ஒரு கயிறை கட்டி இழுத்துட்டு போகும்போது அந்த வேலையை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே விசை தொடர்பான அறிவு காணப்படுமாக இருந்தால் எமது செயற்பாடுகள் நாங்க என்ன செய்யலாம்? மிகவும் இலகுவாக செய்யலாம். சரியா பிள்ளைகள்? அவை நாங்க இதுவரைக்கும் இந்த பாடத்துல படிச்ச விஷயங்கள் எங்களுக்கு இந்த பொழிப்புல தரப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பொழிப்பை பார்த்தோம்னு சொன்னா விசை என்பது தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்று இலகுவாக கூறலாம். அந்த விசையை பிரயோகிப்பதன் மூலம் எங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வகையான வேலைகள் 5 விதமான விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். அது 2வது விடயமாக பார்த்தோம். அடுத்து விசை அளக்கும் சர்வதேச அலகு நியூட்டன் ஆகும். அது 3வது விடயமாக பார்த்தோம். அது போல விசையை அளப்பதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணம் சரியா? விட்டராசு அல்லது நியூட்டனின் விட்டராசு அல்லது நியூட்டன் தராசு அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டராசு, நியூட்டனின் விட்டராசு பொதுவாக விசையை அளக்கிறதாக இருந்தால் அல்லது நிறையை அளப்பதாக இருந்தால் நியூட்டனின் விட்டராசுன்னு சொல்லுவோம். சரியா? மூலம் விசையின் பருமனை அளக்கலாம். ஆகவே விசைக்கு பருமன் உண்டு என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆகவே நாங்கள் விசைக்கு பருமன் மாத்திரமல்ல, விசைக்கு ஒரு திசையும் உண்டு. விசைக்கு பருமனும் திசையும் உண்டு என்பதனால் அதுக்கு ஒரு சிறப்பான பெயர் வழங்கினோம். அந்த பெயர் தான் என்ன பெயர்? பருமனும் திசையும் இருப்பதனால் விசைக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன? காவிக்கணியம். பருமனும் திசையும் இருப்பதனால் விசைக்கு வழங்கப்பட்ட பெயர் காவிக்கணியம்.
பொருள் ஒன்றின் மீது ஆவிக்கணியம். தொழிற்படும் புள்ளி விசையின் பிரயோக புள்ளி. அடுத்த விஷயம் பார்த்தோம், விசை பிரயோகிக்கப்படும் புள்ளிக்கு நாங்க சொல்றது பிரயோக புள்ளி. சரியா? அப்ப அடுத்து பார்த்து நாங்க பிரயோக புள்ளி. அடுத்த விஷயம், விசையின் திசையையும் பிரயோக புள்ளியையும், ரெண்டு விஷயம், திசையையும் பிரயோக புள்ளியையும் பொருத்தமான முறையில் மாற்றி அமைப்பதன் மூலம் அன்றாட வாழ்க்கையை எமது செயற்பாடுகளை இலகுவாக்கி கொள்ளலாம். அவ இவ்வளவு கஷ்டப்பட்டியே விசையை படிச்சோம்னு சொன்னா எமது அன்றாட வாழ்க்கையில வேலைகளை இலகுவாக செய்வதற்கு அந்த அறிவு பயன்படுத்தப்பட வேண்டும். பயன்படுத்தப்படுறதுதான் நோக்கம். அவ்வாறு அதை நாங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? இனி நாங்க கேள்விகளுக்கு போவோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சரியா? நாங்க கேள்விகளுக்கு செல்ல போகிறோம். உங்கள் கொப்பிகளை பேனையெல்லாம் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், கேள்விகள் எழுதி அதுக்கு பொருத்தமான விடைகள் எழுதி கொள்ளுங்க. முடியுமானவர்கள் ஸ்கிரீன்ஷாட்டும் எடுக்கலாம். முதலாவது கேள்வி, விசையை பிரயோகிப்பதன் மூலம் ஓய்வில் உள்ள பொருளை இயங்கச் செய்யலாம், இயங்கும் பொருளை ஓய்வடைய செய்யலாம், இயங்கும் பொருளின் திசையை மாற்றலாம். மேற்கூறிய யாவும் சரி. மேற்கூறிய யாவும் சரி. சரி, ஒரு கேள்வி எழுதுங்க. விசையை அளப்பதற்கு பயன்படுத்தப்படும் சர்வதேச அலகு, அதோட குறியீடு நியூட்டன். நியூட்டன். சரி, அப்ப முதலாவது கேள்விக்கு என்ன விட வரும்? மேற்கூறிய யாவும். வேற ஒரு விட வச்சிருக்கீங்களா? இல்ல. அப்படி இருந்தா சொல்லலாம். அப்ப மேற்கூறியாவும் சரி. விசை அளப்பதற்கு பயன்படுத்தப்படும் சர்வதேச அலகு நியூட்டன். எத்தனாவது விட? அப்ப ரெண்டாவது விட என்ன? கிலோகிராம் எதை அளக்குறதுக்கு? இல்ல, இந்த கிலோகிராம் என்பது எதை அளக்குறது? திணிவு. அதாவது திணிவுன்னு சொல்லுவோம், பாரம் சொல்லுவோம், திணிவு கிலோகிராம். மூணாவதும் பாரம், திணிவு அளக்குறது. ஜே போட்டுருக்கு, யூல்டு வாசிக்கிற அந்த ஜே யாருக்காவது ஞாபகமா? இது எதை அளக்குறது? இந்த ஜே என்பது யூ, இது என்பது யூல் என்பது எதை அளக்குற அலகு? நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க, 6ஆம் ஆண்டுல 7ஆம் ஆண்டுல எல்லாம் படிச்சிருப்பீங்க. சக்தி. சக்தியை அளக்கும் அலகு. சரியா? சக்தி அளக்கும் அலகு ஜூல். இந்த கேள்விக்கு விட நியூட்டன். சரி, கூற்று ஏபி மூணாவதுக்கு என்ன விட வரும்? விசைக்கு பருமனும் திசையும் மாத்திரம் உண்டு. பி கூற்று, விசைக்கு பருமனும் திசையும் பிரயோக புள்ளியும் உண்டு. பி, விசைக்கு பருமனும் திசையும் பிரயோக புள்ளியும் உண்டு. சரியா? அவை மூணாவதுக்கு ரெண்டாவது விட. சரி, இதுவரைக்கும் நீங்க எழுதாம போயிட்டு எழுதுறதுக்கு கேள்வி வரும். அடுத்த கேள்வி, நாளை விசை ஒரு காவிக்கணியம் எனப்படுவதற்கான காரணம் விசைக்கு சொல்லுங்க பாப்போம். பருமனும் திசையும் காணப்படுவதால். வேற விட யாருக்காவது வந்துச்சா? இல்ல. அப்படி வந்தாக்கள் சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் மூணாவது விடையா? சுவர் தானே. பருமனும் திசையும் காணப்படுவதனால். சரி, பின்வருவனவற்றில் விசையை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம்? நியூட்டன் தராசு. சரியா பிள்ளைகள்? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு இந்த கேள்விகளும் போடுவேன். நான் உங்களுக்கு எக்ஸாம்னு சொன்னேன், அடுத்த கிழமை பெரும்பாலும் நடக்கும். இந்த கேள்விகளும் போடுவேன். ஆகவே குறிச்சு ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க. விசையை அளக்க பயன்படும் உபகரணம் நியூட்டன்,
தராசு. சரி. இயங்கிக் கொண்டிருக்கும் சைக்கிள் மீது பின்னால் தள்ளுகை பிரயோகிக்கப்படுகிறது எனின் அதன் இலக்கத்தில், அதாவது இலக்கம் இல்ல, இயக்கத்தில் ஏற்படும் மாற்றம். ஒரு சைக்கிளை பின்னால தள்ளினா என்ன நடக்கும்? கதி அதிகரிக்கும். அதன் கதி அதிகரிக்கும். சரி. அதன் அதன் கதி அதிகரிக்கும். சரி, நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. அதன் கதி அதிகரிக்கும். பிள்ளைகள் கேள்வியை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது நாங்க பார்க்க போற கேள்வி 7ஆம் கேள்வி. சொல்லுங்க, 7ஆம் கேள்விக்கு என்ன விட? நாலாவது. விசையை பிரயோகிக்கும் போது இழுவை அல்லது தள்ளியை மேற்கொள்ள. அனுப்புமா பாம்பிள்ளைகள், தட்டுல போடுங்க. நிஹ்லா, ஹிஃப்லா, ஃபதீன், ரீசா, ஹம்தா, ஹனா, ஹயா, ரீமா, ஹனா, நுஸ்ரி, நுஹா, 4வது தானா? அஹ்ஷாஃப், அஷ்ரபானு, நஃப்சான். சரி, விசை தொடர்பு பின்வரும் கூற்றுக்களில் சரியான கூற்று. அம்னா, நஸ்ரீன். சரி, இப்ப எனக்கு மெசேஜ் எல்லாம் வரட்டும், உங்களுக்கு வராது. சரி, ஓகே, நீங்க எனக்கு மட்டும் தான் வரும். விசைக்கு பர்மனன்ட் மட்டும் உண்டு, அது பிழை. சரியான கூற்று மட்டும் தான் கேட்டிருக்கு. விசையை பிரயோகிக்கும் போது இழுத்தல் மாத்திரம் மேற்கொள்ளப்படும், இல்ல தள்ளுகை எல்லாம் மேற்கொள்ளப்படும். விசையை பிரயோகிக்கும் போது தள்ளுகை மாத்திரம் மேற்கொள்ளப்படும், இழுத்தலும் மேற்கொள்ளப்படும். விசையை பிரயோகிக்கும் போது இழுவை அல்லது தள்ளுகை மேற்கொள்ளப்படும். அவே 4வது விட. சரி, அர்க்கமும் அனுப்பியிருக்காரு. சரி, நாங்க இப்ப 8வது கேள்விக்கு செல்வோம். சரி, 8வது சொல்லுங்க அப்படியே. விசையை பிரயோகிக்கும் போது திரும்பல் விளைவு ஏற்படும் சந்தர்ப்பமாக அமைவது. இரப்பர் பட்டியை இழுத்தல், அம்பு ஒன்றை குறிபார்த்து எய்தல், கிரிக்கெட் மட்டையால் பந்தை அடித்தல், நீர் சுழற்சி. 3வது விட. 3வது விட சார். ஹம்தா, நலீம், ஃபதா, இன்சிரா, அஷ்ரபானு, ஃபதீன். தஹானி, ரீமா, ஹிஃப்லா, ஹனா, பிலால், அர்கம், நுஸ்ரி, கியாஸ், ஆர் அப்துல்லா. சரி, எல்லாரும் நிஹ்லானியாஸ், அஹ்ஷாஃப். சரி, எல்லாரும் 3வது விட தான் அனுப்பியிருக்கீங்க. அஸ்ராபானு என்ன கை தூக்குறீங்க? ரிஃபாத், ரஹ்னா, ரிஃபத், ரஹ்னா, நஃப்சான், சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இதுக்கு விட வந்து நீங்க எல்லாரும் அனுப்பியிருக்கீங்க. 3வது விட கிரிக்கெட் மட்டையால் பந்தை அடித்தல். சரி, 9வதுக்கு என்ன விடன்னு சொல்லுங்க. விசையை நேர்கோட்டினால் வகை குறித்து காட்டலாம். அது தொடர்பான கூற்றுக்கள். 1வது, 2வது, 3வது சொல்லணும். அம்னா, ஃபதா. சரி, கூற்று ஏ, பாப்பா.
நேர்கோட்டின் நீளத்தினால் விசையின் பருமன் குறிக்கப்படும். நேர்கோட்டின் மீது குறிக்கப்பட்ட அம்புக்குறியின் திசை விசையின் திசையை குறிப்பிடும். நேர்கோட்டின் மத்தியில் காணப்படும் புள்ளி விசையின் பிரயோக புள்ளியாகும். எது சரி? ஏபி மட்டுமா? நாலாவது சார். நாலாவதா முதலாவதா? ஏபி. ஏபி மட்டுமா? ஏபி சார். ஏபி மட்டும். ஏபி மட்டும். ஏபி சார். ஏபி. ஏபி. ஆர் அப்துல்லா, ஹனா, அம்னா, நஃப்சான், இன்ஷிரா, ஏபி. அம்னா, நுஸ்ரி, ஏபி மட்டும் சார். ஃபத்தீன், ஹம்தா, தஹானி, ஃபத்தீன், நுஹா. சரி, எல்லாரும் அனுப்புங்க. சஹ்லா, பிலால், ஹிஃப்லா, அஷ்ராபானு, அம்னா, நிஹ்லா, நியாஸ், அஷாஃப், அஷ்ராபானு, ரீமா, அஸ்ராஜ், அம்னா. சரி, ஒன்று ரெண்டு பேரை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரியா? ரீசா. ஏபி மட்டும் சார். சிலாக்கள் ஏபி மட்டும் சொல்லின்றாங்க, சிலாக்கள் ஏபிசி மூன்றும் சொல்லியிருந்தாங்க. இப்ப பாப்போம். நேர்கோட்டின் நீளத்தினால் விசையின் பருமன் குறிக்கப்படும். அது சரி, நாங்க நீளத்துலதான் விசையின் பருமனை குறிச்சோம். நேர்கோட்டின் மீது குறிக்கப்பட்ட அம்புக்குறியின் திசை விசையின் திசையை குறிக்கும். நான் சொன்ன அம்புக்குறியிட திசை இப்படி ஒரு திசையை போட்டா அது விசையிட திசையை குறிக்கும் சொல்லி. சரியா? இந்த நீளம் குறைவா இருந்த விசை குறைவு, நீளம் கூடும் போது விசை கூட அப்படின்னு பார்த்தோம். சரி, அப்ப ரெண்டாவது கேள்வியும் ரெண்டாவது கூற்றும் சரி. மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா, நேர்கோட்டின் மத்தியில் காணப்படும் புள்ளி விசையின் பிரயோக புள்ளி ஆகும். இந்த நேர்கோடு இருக்கு, அந்த நேர்கோட்டுற இப்படி மத்தியில காணப்படுறதா, இந்த நேர்கோட்டுற மத்தியில உள்ள புள்ளி பிரயோக புள்ளின்னு சொல்லுவோமா? இல்ல. நேர்கோட்டின் மத்தியில காணப்படுற புள்ளிய பிரயோக புள்ளின்னு நாங்க சொல்றது இல்ல. சரியா? விசை தொழிற்படும் புள்ளி, விசை தொழிற்படும் புள்ளியத்தை நாங்க பிரயோக புள்ளின்னு சொல்லுவோம். சரியா? விசை தொழிற்படுற இடம், அதைத்தான் நாங்க பிரயோக புள்ளி என்று சொல்வோம். ஆகவே அந்த கூற்று பிழையானது. பிள்ளைகள் நன்றாக ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. நேர்கோட்டின் மத்தியில உள்ளதுல விசை பிரயோகிக்கப்படும் புள்ளியத்தான் நாங்க பிரயோக புள்ளி அப்படி சொல்றது. சரியா? விசை பிரயோகிக்கப்படும் புள்ளி, அதாவது விசை தொழிற்படும் புள்ளி. உங்களோட புத்தகத்துல நீங்க பார்க்கலாம், பொருள் ஒன்றின் மீது விசை தொழிற்படும் புள்ளி விசையின் பிரயோக புள்ளி எனப்படும். சரி, நாங்க இப்ப இறுதி 10வது கேள்விக்கு போக போறோம். ஆகவே இந்த 9வது கேள்விக்கு விட முதலாவது ஏபி மட்டும். சரி, 10வது கேள்வியை பாருங்க. மரக்குற்றி ஒன்றை இலகுவாக இழுப்பதற்கு பொருத்தமான படம் இது. நாலாவது சார். மூன்றாவது. நாலாவது சார். சரி, சட்ல போடுங்க பாப்போம். நாலாவது. பிலால், ஃபதா, அம்னா, அப்துல்லா, ஆர் அப்துல்லா, இன்ஷிரா, ஹனா, ரீமா, நுஸ்ரி, ஹயா, நஃப்சான், ஹம்தா, அஷ்ராபானு, நாலாவது விட சார். ஆஷிக், ஹஸ்னா, அஸ்ராஜ், ஹிஃப்லா, இஸ்மாயில், சஹ்லா, அம்னா, அஷாஃப், நிக்ஷா, நஃப்சான், ரிஃபாத், ரஹ்னா, தஹானி, அஷ்ராபானு, சிம்னா, ஹனா, ஃபத்தீனா, ஷேக். சரி சரி, 38-40 முறை மெசேஜ் வந்துட்டு ரீமா, அஹிசாப். சரி சரி, ஓகே. பெரும்பாலான ஆட்கள் அனுப்பின விட 4வது. சரியா பிள்ளைகள்? 1வதுல கொஞ்சம் கஷ்டம். 1வதுல இழுக்கும் போது அது அடுத்த பக்கம் பிறல பார்க்கும். சரியா? அடுத்த பக்கம் விழ பார்க்கும். 1வதுல 2வதுல மூலம் இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்க குனிஞ்சு மடிஞ்சு இழுக்கணும்.
சரியா? அப்ப ரெண்டாவது கஷ்டம். மூணாவது அழகா நேருக்கு இழுக்கணும் நாங்க. அதை விட மூணாவது நாங்க கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இழுக்கணும். ஆனா நாலாவது படம் நாங்க புத்தகத்துல பார்த்த படம் மாதிரி. புத்தகத்தை பாருங்க. புத்தகத்துல இந்த படம் மாதிரி பி படம். சரியா? நாலாவது படம் இந்த புத்தகத்துல உள்ள பி படம் போல எங்களுக்கு இலகுவாக அழகா நேரா சரியா ரிலாக்ஸா போகலாம். அப்ப நாலாவது தான் அதுக்கு விட. சரி, நப்சான இப்ப நாலாவது விட. 10வதுக்கு நாலாவது விட. அப்ப 10 கேள்விகளையும் நீங்க இப்ப செஞ்சிருப்பீங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளணும். இதுல இருந்து நான் அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு கேள்விகள் போடுவேன். சரி, இப்ப நாங்க பாட்டுக்கு போறோம். எப்ப சார் எக்ஸாம்? நான் டேட் ஆஃப் பிறகு அறிவிப்பேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் கேள்வியை கொஞ்சம் காட்டுறா. சொல்லுங்கல்ல. சரி, நான் கேள்விகளை பிள்ளைகள் நான் குரூப்ல போடுறேன். நீங்க செஞ்சு கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. ஓகே சார். டவுட் இருந்தா நட்டு கேட்கலாம். இப்ப தள்ளுகை இழுவை, இந்த அட்டவணையில் உள்ள விடயங்கள் தள்ளுகையா இழுவையான்னு சொல்லணும். சரியா? சைக்கிள் ஒன்றை செலுத்துதல், கிணற்றிலிருந்து நீர் அள்ளுதல், கதவை இழுத்து மூடுதல், கல்லை கல்லுகை. இரண்டாவது இழுவை. சரி, நான் இப்ப கேட்கிறாள் சொல்லணும். சரியா? நான் கேட்கிறாள் தான் சொல்ல போறீங்க. நான் கேட்கிறாள் சொல்லணும். நன்றாக அவதானிச்சு கொள்ளுங்க. ஸ்கிரீனை பாருங்க. சரி, முதலாவது நான் கேட்கிற யாருன்னு சொன்னா சைக்கிள் ஒன்றை செலுத்துதல் தள்ளுகைன்னு தெரியும். கிணற்றிலிருந்து நீர் அள்ளுதல். கிணற்றிலிருந்து நீர் அள்ளுறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? ஹம்தா சொல்லுங்க பாப்போம். கிணற்றிலிருந்து நீர் அள்ளுறதுக்கு இழுவையா தள்ளுகையா? ஹம்தா நலீம். இழுவை. இழுவை. சரி, வெரி குட். அடுத்தது கதவை இழுத்து மூடுதல். அதுலயே வந்துட்டு. சரியா? கதவை இழுத்து மூடுதல். ஹயா சொல்லுங்க பாப்போம். இழுவை. கதவை இழுத்து மூடுதல். ஹயா. சரி, வெரி குட். இழுவை. கல்லை தூக்குதல். கல்லை தூக்க போறீங்க. அது இழுக்க போறீங்களா தள்ள போறீங்களா? சிம்னா சொல்லுங்க. இழுவையா தள்ளுகையா? கல்லை தூக்குதல். சிம்னா. சிம்னா காணையில. சிம்னா சொன்ன கல்லை தூக்குறது இழுக்க போறீங்களா தள்ள போறீங்களா? நுஸ்ரி. இழுத்தல். இழுத்தல். வெரி குட். சரியா? சரி, அடுத்து நாங்க கேட்கிற ஆள். அடுத்த உதாரணம் மேசையை தள்ளுதல். அது ஆகலேசி. இன்சிரா சொல்லுங்க பாப்போம். இன்சிரா. மேசையை தள்ளுதல். தள்ளுகை. தள்ளுகை. சரியா? வெரி குட். அதே போல ஓய்வில் உள்ள பந்தை காலால் அடித்தல். ஓய்வில் உள்ள பந்தை காலால் அடித்தல். அது இழுவையா தள்ளுகையா? சொல்ல போறது தஹானி. சொல்லுங்க பாப்போம். ஓய்வில் உள்ள பந்தை காலால் அடித்தல் இழுவையா தள்ளுகையா? தள்ளுகை. தள்ளுகை. வெரி குட். சரி, ஆகவே இழுகை தள்ளுகை நீங்க விடயங்கள் இந்த விசை மூலம் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். சரி சரி, அடுத்த இன்னொரு கேள்வியை பார்த்துட்டு நாங்க முடிக்க போறோம். நேரம் சரியாயிட்டு. சரி, அடுத்த ஒரு கேள்வியை நாங்க ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு அதோட முடிப்போம். சரி பிழை கூறுதல். சரி பிழை கூறுதலை பார்ப்போம். முதல் 3ஐயும். விசையை பிரயோகிப்பதன் மூலம் ஓய்வில் உள்ள அம்பை இயக்கச் செய்யலாம். சரியா பிழையா என்று சொல்ல போறாள். அஷ்ரா பானு சொல்லுங்க பாப்போம். விசையை பிரயோகிப்பதன் மூலம் ஓய்வில் உள்ள அம்பை இயங்க செய்யலாம்.
அஸ்ரா பானு. எங்க அஸ்ரா பானு? சரி, 2 பேர் அனுப்பியிருக்காங்க. சட்ல அனுப்புறீங்க. இன்சிரா, அம்னா, ஹம்னா. சரி, பத்தினாஷிக் சரி சொல்லுங்க. சார். சரி. இப்ப சரி, ஓகே. மிதிப்பலகையில் விசையை அதிகரிப்பதன் மூலம் சைக்கிள் கதியை குறைக்க முடியும். அந்த சைக்கிள்ட கதியை குறைக்கலுமாண்டு ஒரு ஆள்கிட்ட கேட்போம். சரியா? அந்த மிதிப்பலகையில விசையை அதிகரிப்பதன் மூலம் சைக்கிள் கதியை குறைக்க முடியும் இருக்கு. அது சரியா பிழையாண்டு? சரியா? இன்ஷிரா, ஃபதா எல்லாம் பிழைன்னு சொல்றாங்க. நாங்க இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஒரு சைக்கிள் ஓட்டுறவர்கிட்டயே கேட்டு பார்ப்போம். சரியா? அஸ்ரீ சொல்லுங்க பார்ப்போம். சரியா பிள்ளையா? ரெண்டாவது சரியா பிள்ளையா? ஓடிட்டாரா ஸ்ரீ? அர்க்கம் சொல்லுங்க பார்ப்போம். மிதிப்பலகையில சைக்கிள் பெடல். அஸ்ரீ சரி, நாங்க கேட்க போறோம். பகுமாட்ட கேட்போமே. மிதிப்பலகையில விசை அதிகரித்தால் வேகம் கூடுமா குறையுமா? சரியா பிள்ளையா? பகுமா? பிழை. இல்லை. ஏன்னு சொன்னா நாங்க விசையை கொடுத்தா வேகம் கூடிக்கொண்டு போகும். வெரி குட். 3வது கடைசி கேள்வி. நாம் நடக்கும் போது நிலத்தின் மீது எமது பாதங்களினால் விசை பிரயோகிக்கப்படுகிறது. விசையை பிரயோகிக்கிறோமா இல்லையா? நிலத்தின் மீது விசையை பிரயோகிக்கிறோமா இல்லையா? சரி, அதை ஒரு ஆள்கிட்ட கேட்டுருவோமே. ரீசா சொல்லுங்க பாப்போம். நிலத்தின் மீது விசையை பிரயோகிக்கிறோம். சரியா பிள்ளையா? எங்க ரீசா? அஸ்ராஜ் சொல்லுங்க பாப்போம். சரி சார். சரி, சரி சார். அஸ்ராஜ் என்ன சொல்றீங்க? சரியா பிள்ளையா? அஸ்ராஜ் 3வது சரியா பிள்ளையா? சரி சார். ஓகே, வெரி குட். நிறைய பேர் சட்ல அனுப்பியிருக்கீங்க. அஸ்ரா பானு, அஸ்ராஜ், ஹயா, ஷஹ்லா, பிலால், ஹனா, ரீமா, இன்சிரா, ஃபதா, தஹானி, நுஸ்ரி, அஸ்ரா பானு, ஹனா, ஆர் அப்துல்லா, அம்னா, நஃப்சான், ஃபஹ்மா, மிஹ்லா, நுஹா, ரீசா. சரி, நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. நான் அனுப்பிட்டு கொண்டே இருக்கீங்க. சரி, பத்தீன், அஷாப். சரி, ஆகவே இதுவரைக்கும் படிச்ச விடயங்கள் உனக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். படிச்ச விடயங்களை இன்னொருக்கா பார்த்தோம்னு சொன்னா, விசை என்றால் என்ன, விசை மூலம் என்ன செய்யலாம், விசையை அளக்கிற பொருள் உபகரணம் எது, விசைக்குரிய அழகு எது, விசைக்கு பருமனும் திசையும் உண்டு, அதே போல பிரயோக புள்ளியும் உண்டு. விசையை பிரயோகிப்பதன் மூலம் எவ்வாறு எங்கள் வேலைகளை இலகுபடுத்தலாம், அதோட நாங்க கேள்விகளும் செஞ்சோம். அவை படிச்சதுல ஏதாவது டவுட் இருந்தா நேட்ட குரூப்ல கேட்கலாம். அவை இதோட நாங்க இந்த கிளாஸ்